எத்தனை பேர் தெளிவா இருக்கிறான்? நான் கேட்கிறேன். பக்கத்தில் வந்தவனை பிடிச்சி இது என் வீடான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த நாட்டின் குடிமகன் அவன் வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு பக்கத்தில் இருக்கவனை பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடு, இது எங்க வீடான்னு கேட்குறான். அவன் ஏற்கனவே இவனுக்கு முந்தி குடிச்சவன். ஆமா, நீ யாருன்னு இருக்கிறான். இது எங்க வீடுன்னு நான் வந்து நிற்கிறேன். இது எங்க வீடாச்சு. அப்பனும் பிள்ளையும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு பார்த்தது. இவனை அவன் தெரியாத மாதிரியும் அவனை இவன் தெரியாத மாதிரியும் ஆக்கிவிடக்கூடியது உள்ள அந்த போதைப் பொருள் போகிற பொழுது அடையாளம் போயிடுது. அடையாளம் போய்விடுகிறதா இல்லையா? நீங்கள் எண்ணி பாருங்கள். தெளிவுறவே அறிந்திடுதல். பாட்டில் ஒன்று சொன்னோம்னா பளிச்சுன்னு எப்படி கருத்த கூந்தலில் வகிடு எடுக்கிற பொழுது மின்னலை போல, அப்படி சொல்லக்கூடாது, தங்கிவிட்ட மின்னலை போல ஒரு வகிடு எப்படி ஒளி வாய்ந்ததாக இருக்குமோ அப்படி பளிச்சுன்னு தெளிவா சொல். பளிச்சுன்னு சொல்றத தெளிவா சொல்லு. அப்ப அவர் சொன்னா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்ப மற்றவர் எல்லாத்தையும் சொல்வார்கள். ஆனால் என்னுடைய எளிய பார்வை, எல்லாரும் தாய்நாடுன்னு சொல்ற பொழுது அதை அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்ணி தாய்நாடு நம்ம பாடியிருந்தான்னா தப்பு வருமா? செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தாயர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாடினா இலக்கணத்தில் தப்பு இல்லை, இசைப்பாட்டு வடிவத்தில் தப்பு இல்லை. தந்தையர் நாடு என்று பாடுகிறார். அப்ப இவன் வித்தியாசமானவன், இவன் வேறுபட்டவன். மற்றவர்கள் போகிற அந்த பார்வையில் போகல. குழம்பி கிடக்கிற யுகத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக பாடுகிறான். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சொல்றத தெளிவா சொல்லணும். ஏன் தந்தையர் நாடுன்னு சொல்லி சொல்கிறான், ஏன் தாய் நாடு அப்படிங்கிறத தந்தையர் நாடு என்று மாற்றி சொல்கிறான் என்பதை பற்றி நாம் அதை படிக்கிற பொழுது ஒரு கணம் நின்று சிந்திக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றி விடுகிறார். ஏன் இதை சொன்னான், ஏன் அதை மாற்றி சொன்னான்? மரபுப்படி தாய் நாடு என்று பாடக்கூடியவன் அப்படின்னா நம்ம சமூக அமைப்பில் தாய் என்பவள் வேறொரு இடத்திலே இருந்து இங்கே வந்து சேர்கிறார். தந்தை தான் இந்த இடத்திற்கு சொந்தக்காரன். இந்த நாடு என் சொந்த நாடடா என்று சொல்ல வேண்டும். யாரோ தந்த நாடு இல்லை, இது யாரோ தந்த நாடு இல்லை. அன்னை தாய், அவள் மற்றொரு வீட்டிலே இருந்து வருகிறார். இவன் தனக்கு உரிமையான நாடு அப்படிங்கிறதையும் மறந்து போய் வெள்ளைக்காரர்களுக்கு சேவகம் செய்வதை, அந்த துரைகளை பாராட்டுவதை, அவர்கள் காலணிகளுக்கு பாலிஷ் போடுவதற்கு தங்கள் மீசையை வளர்த்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய அந்நிய இனத்துக்காரர் காலிலே அணிந்திருந்த ஷூவுக்கு பாலிஷ் போடுவதற்காக மீசை வளர்த்து கொண்டவர்களெல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் எண்ணி பாருங்கள், அக்ரஹாரத்தில் யாரும் மீசை வைக்கிறது இல்லை இல்லையா? அவன் அந்த தடத்திலையும் போகலை. நல்ல முறுக்கு மீசை. நான் மாணவனாக பயில்கிற பொழுது டிஓ வந்துட்டார் ஸ்கூலுக்கு. ஸ்கூலே நடுங்கிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் நடுங்குவார். இப்போ டிஓ நடுங்கிறார். உள்ளே போகிற நாம எப்படி வருவோமோ அப்படி நடுக்கம்ல இருக்குது. வர்ற பொழுது அது வகுப்புகளை அலங்காரம் செய்ய வேண்டும். மாட்டுக்கொட்டையாக போய் சாணியை எடுத்துட்டு வந்து கரைச்சி எங்கள் வகுப்பறைகளை நாங்கள் தூய்மைப்படுத்தி சாணி பூசி அந்த வேப்பங்கொலையை எடுத்து மெழுகுவோம். யாருக்காவது இப்ப படிக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு வந்து இருக்கிறதா? அப்படி
பள்ளியை முழுக்க அலங்காரம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி டிஓ வர்றார். வந்தவர் கடகடன்னு எங்க வகுப்புக்குள்ள நுழைஞ்சிட்டார். பாரதியார் படம் வைத்திருந்தார்கள். சுருளீஸ்வரன் என்னுடைய வகுப்பு தோழர், எல்லாம் 8வது வகுப்பில் நடக்குது. அவரை பார்த்து யாருன்னு கேட்டார். இப்போ என்னுடைய நண்பர் இருக்கிறார். பாரதியார் படத்தை காட்டி 8வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட இவர் யார்னா பாரதி யார், அதைத்தான் அவரும் கேட்கிறாரு. பாரதி யார், அதைத்தான் கேட்கிறாரு. அவன் சொன்னான், அவர் மீச வச்சிருக்கிறாரு. டே அது தெரியுதுடா, அவர் யாரு? தலப்பா கட்டி இருக்கிறாரு. டே அது தெரியுதுடா, அவர் யாரு? இதை கேட்கிற பொழுதே 3வது நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னை நோக்கி அந்த கேள்வி வந்தால் என்ன பதில் சொல்வது அப்படிங்கிறத, அவர் யார் அப்படின்னு இந்த கேள்வி வந்து கொண்டே வருகிறது. அன்பிற்குரியவர்களே, என்னுடைய நண்பர் அசோக்குமார்னு, அவர் ஒரு பெரிய ஸ்டேட் பேங்க்கில் ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் போய் ஓய்வு பெற்றவர். அவர்கிட்ட அந்த கேள்வி வந்துச்சு, இவர் பாரதியார், இவர் பாரதியார். அதுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். சரி, அதே கேள்வி தான் வரும்னு பாரதியார்னு தான் சொல்லியாச்சு, நம்மளை விட்டுருவாருன்னு நினச்சேன். சாய்ஸில் நம்ம விட்டுருவாருன்னு நினச்சேன். சரியா என்னை பிடிச்சி எந்திரிச்சு நில்லுன்னார். சிக்கல் வருகிற பொழுது சில பேர் ஊன்றுகோல் வாங்கி கொள்கிறார்கள். சிக்கல் வருகிற பொழுது தான் சில பேருக்கு சிறகு முளைக்கிறது. அப்ப சிக்கல்ல தளர்ந்து ஓய்ந்து சலித்து விழுந்துட்டோம்னா வாழ்க்கையில மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க சின்ன பசங்க தான், ஆனா ஏதோ ஒன்றை எங்களிடத்தில் இருந்து கொண்டு வர வேண்டும். தெளிவுறவே மொழிந்திடுதல் தெளிவு தர, இல்லையா? தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சொன்ன கேட்ட பொழுது ஏன் அவர் மீச வச்சிருக்கிறாருன்னு என்கிட்ட கேட்டார். அது அவரைத்தான் கேட்கணும். ஒருத்தர் மீச வச்சிருக்கிறதையும் எடுக்கிறதையும் பற்றி அவன் தானே முடிவு பண்ணுறான், இல்லை? அவன் தான் முடிவு பண்ணான். ஆனால் நான் அப்படி போக விரும்பலை. ஏன் மீசை வைத்திருக்கிறான்? மீசை கருப்பாக நிமிர்ந்து இருக்கிறது, மேலே வெள்ளை தலைப்பாக இருக்கிறது. ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்காக ஒரு கருப்பு நெருப்பு நிமிர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. மூச்சுக்காற்று பட்டு பட்டு அனல் மிகுந்த கவிதைகளை வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அப்படி பார்த்தா சுட்டுடுவான். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஜெயிலுக்கு போனவன் யாரும் திரும்பி வர்றதில்லை. அந்தமான் சிறைக்கு சென்று பாருங்கள், எத்தனை தியாகிகள். வரலாற்றில் ஒரு புள்ளி எழுத்தாக கூட இடம் பெறாத எத்தனை இந்தியர்கள். இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற INA என்று தொடங்கிய நேதாஜியினுடைய படைப்பிரிவில் வெள்ளைக்காரனை அகிம்சை முறையில் காந்திய வழியில் விரட்டுவது சாத்தியமே இல்லை. அவன் எந்த வழியாக வந்தானோ அதே படைகளை வைத்துத்தான் அவனை வென்று காட்டுவது இந்திய மண்ணின் அடையாளம் என்று இந்தியன் நேஷனல் ஆர்மிய நேதாஜி சுபாஷ் சந்திர, எனக்கு ஒரு குவளை ரத்தம் கொடுங்கள், உங்கள் தேசத்திற்கு நான் விடுதலை தருகிறேன். மலேசியாவில் போய் பேசுறார். அன்பர்களே, நமக்கு எது புல்லரிக்கிறதுனா, அவருடைய படையில் 2.25 லட்சம் பேர் இருந்தார். 2.25 லட்சம் பேரில் 2 லட்சம் பேர் தமிழர்கள். அதை பார்த்து தான் பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி படைப்பிரிவினருக்கு மெட்ராஸ் பெட்டாலியன் வச்சான். மெட்ராஸ் பெட்டாலியன், பெட்டாலியன்னா பட்டாளம்னு அர்த்தம். மெட்ராஸ் பெட்டாலியன் அர்த்தம் வெள்ளை